என் இனிய உயர்ந்த உள்ளங்களுக்கு நான் உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர் பேசுகிறேன். சரி, இன்றைக்கி டாபிக் ரொம்ப சீரியஸான ஒரு டாப்பிக்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பொங்கல். எப்பயுமே பொங்கல் 13ஆந்தேதி தான் ஸ்டார்ட் ஆகும். 12லேருந்து 13க்குள்ளே, 12 இல்லை 13 இல்லை 14, 3 நாளில் ஒரு நாள் வந்துக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் நான் பார்த்த நாள் 13 நாள், 13ஆந்தேதி. சரி, இந்த பொங்கல் பற்றி என்ன சிறப்பாக சொல்ல போகிறேன்னா, ஒரு டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷப்பூச்சி, உடம்பு ஃபுல்லாக விஷம் இருக்க ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா, பொங்கல் அப்படிங்கிறத சீர்குலைக்கணும்னு நினைக்கிறாரு. எப்படி அப்படின்னா, பொங்கல் தமிழ்நாடோட இந்துக்களோட தமிழர்கள் பண்டிகை. இதை எப்படி சீர்குலைக்கலான்னு பார்க்குறாங்க இந்த டாக்ஸிக் பீப்புள். ஏன்னா ஒரு தமிழர் கிடையாது, தெலுங்கர். ஒருத்தர் என்னென்னா கன்னடர், ஒருத்தர் என்னென்னா தெலுங்கர். கன்னடருக்கு கூட அவ்வளோ பிரச்சனை கிடையாது. இந்த தெலுங்கர் இருக்காங்களா, தெலுங்கர்லேருந்து வந்தாங்க பாருங்கள். தெலுங்கு கூட்டம் ஒன்று தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்சி பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். கழக ஆட்சின்னு சொல்லுவாங்க. இவனுங்களாம் ஒரு விஷப்பூச்சிங்க. சரி, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்டியன் பண்டிகை கிறிஸ்மஸை நீங்கள் மாற்ற முடியுமா? நியூ இயரை மாற்ற முடியுமா? குட் ஃப்ரைடேவே மாற்ற முடியுமா? முஸ்லீம் பண்டிகை ரம்ஜானை மாற்ற முடியுமா? உடனே எல்லாம் என்னை பாயாதீங்க, எப்பட்றா என்னோட மாற்ற பண்ணணும். பண்டிகை மதம், இனம், ஜாதி எல்லாம் கலந்தது தான் ஒரு பண்டிகை. அது எப்படி தமிழர்கள் பண்டிகை? ஏன் எந்த ஊர்லேயுமே கொண்டாடலையா? எல்லா ஊர்லேயும் கொண்டாடுறாங்க பொங்கல். தமிழ்நாட்டில் நல்லாவே கொண்டாடுறாங்க. ஓணம் கொண்டாடுறாங்க. ஓணத்தை யாரும் மாட்டினாங்களா? சரி, தமிழ் புத்தாண்டு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஏப்ரல் மாதம் வரும், எப்பயும் 1ஆந்தேதி போல். உலகளாவிய நிறைய புத்தாண்டு ஏப்ரல் 1ஆந்தேதி தான். ஆக்சுவலாக ஏப்ரல் 1ஆந்தேதி தான் ஜனவரி மாதம்னு வச்சுருந்துருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஜனவரியை முன்னாடி கொண்டாடினாங்க. 3 மாதம் முன்னாடி ஜனவரி அதான் புத்தாண்டுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை, என்னன்னு தெரியாது, ஆங்கில ஆட்சி. முன்னாடிலாம் ஏப்ரல் 1 அப்படிங்கிறத ஏப்ரல் 1 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருப்போம், புத்தாண்டு. இப்போ யாராச்சும் புத்தாண்டு கொண்டாடினாங்கன்னா அவங்க முட்டாள்கள். அப்போ ஏப்ரல் முட்டாள்கள் தினம் அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டாங்க. ஸோ அந்த ஏப்ரல் மாதத்தில் வர்ற எந்த புத்தாண்டும் முட்டாள்கள் தினம் மாதிரி கொண்டாடினாங்க. சரி, ஓகே, அதுக்கு போக வேண்டாம். இந்த ஆள் என்ன பண்ணாருன்னா, இந்த தெலுங்காரு, கழக தெலுங்காரு, அவர் கலைஞனா, மயிராண்டு கலைஞனா, தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு வழி இல்லை, பெரிய ஆள் தான், செம்ம நாலேஜ் அவருக்கு அந்த நாலேஜ் இருந்ததுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு இவ்வளோ முன்னேறிச்சு. ஆனால் மத ரீதியாக, உணர்வு ரீதியாக, தமிழக மொழி ரீதியாக உன்னை யார் கையை வைக்க சொன்னால்? அதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? பொங்கலை புத்தாண்டுன்னு சொல்லிடுவீங்களா? மண்டையில் அறிவு இருந்தால், மசாலா இருந்தால் இதை செய்வீங்களா? சொல்லிவிட்டு நீ செத்து போயிட்டா. இப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது தெரியுமா? சரி, அதெல்லாம் இப்போ மாறி இப்போ தமிழ் தைன்னா தமிழ் முதல் வருட பிறப்பு அதெல்லாம் போயிடுச்சு. அது மறந்துட்டாங்க. மக்களே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. மக்கள் போராட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் அதெல்லாம் பண்ண முடியாதுயான்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக தை பொங்கல்னு ஒத்துக்கிட்டாங்க. போகி அப்புறம் தை பொங்கல் ஒத்துக்கிட்டாங்க. 2வது மாட்டுப்பொங்கல்னு ஒன்று வந்துச்சு. உழவர்கள் உழந்து மாடு தான் முக்கியமானது. இருக்கத்திலே பெரிய மிருகம் மாடு, சின்னது நண்டு, பாம்பு நிறைய இருக்குது. விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுற நிறைய மிருகங்கள் இருக்குது. பூச்சிகள், மிருகங்கள் இனம், பூச்சி இனம் நிறைய இருக்குது. தேவையில்லாததும் இருக்குது. இப்போ பாம்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எலி இருக்காது. எங்கள் தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எலி பொந்துக்குள்ளே ஒரு புகையை போடுவாங்க. அடுத்து எலி பொந்து வழியால் எலி ஒடியாரம் வெளில தாக்க பிடிக்க மூச்சு விட முடியாமல் அதை பிடிப்பாங்க.
பாம்பு விட்டால் எலியெல்லாம் தின்னுட்டு போயிடும். அது விவசாயி நண்பன் பாம்பு. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது மாதிரி நம்மளோட நண்டு, விவசாயி நண்பன் நண்டு. நண்டு பூச்சி மட்டும்தான் தின்னும், களைகளை வெட்டாது, நம்ம செடிகளை வெட்டி போடாது. இப்போ நண்டு இருக்கத்துலேயே யார் பெருசுன்னு பார்க்க போனால் கழுதெல்லாம் இருக்குது, எருமை மாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. இருக்கத்தில் அதிகமாக மனுஷனோட சேர்ந்து உழவுக்கு கொடுத்தது யாருன்னா மாடு. அதுதான் மாட்டுப்பொங்கல். யோசிச்சு பாருங்கள், மனுஷன் கூட பல வருஷம் இருந்து மாட்டுப்பொங்கல்னு வந்து ஒரு மாடு உழைச்சிருக்கு. அதுக்காக தமிழர்கள் எல்லாருமே மாட்டுப்பொங்கல்னு அதை வந்து ஒரு கடவுளான்னு நினச்சி கும்பிட்றாங்க. இந்த கழக ஈனப்பிரிவிங்கெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த மாட்டுப்பொங்கலை எடுத்துகிட்டு திருவள்ளுவர் தினம் எடுத்தாங்க. இந்த செத்துப்போன திருவள்ளுவர் தேவையா? ஏன் வேறு நாளே கிடையாதா? வருஷத்தில் 365 நாள் இருக்குது. அந்த 365 நாளில் வேறு எந்த நாள்லேயுமே நீங்கள் வைக்க மாட்டிங்களா? நொட்டிக்கிட்டு இந்த நாளில் தான் வைப்பீங்களாடா அப்படின்னு கேட்கணுன்னு தோணுது. உண்மையாலுமே ஒரு தமிழன்னு ஒரு மரியாதை, அந்த உடம்புக்குள்ள ரத்தம் தமிழ்னு ஒன்றுச்சுன்னா அவன் கேட்பான். ஆனால் கழக அடிமைகள், உடன்பிறப்புகள்னு ஊப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. 200 300 கொடுத்தா நாய் மாதிரி குலைப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக தெரியும் நீங்கள்லாம் என் மேலே வன்முறை காட்டுவீங்கன்னு. சங்கின்னு கூட திட்டுவீங்க, என்னென்னமோ மங்கி திட்டுங்க, தங்கி திட்டுங்க, எவன் வேணால் திட்டுங்க. கோவம் வருது. தமிழனா கோவம் வருது, இந்தியனா கோவம் வருது, ஒரு இனத்தோட தலைவனா கோவம் வருது. ஏண்டா ஒரு ஒரு பண்டிகை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரா சுதந்திரம் கொடுத்தது? நீ தெலுங்குக்காரன். திருவள்ளுவர் வந்து தமிழ்காரன் தான், அது இல்லைன்னு சொல்ல. வேறு எந்த நாள்லேயே வைக்க மாட்டியா? புரிங்கிட்டு இந்த நாளில் தான் வைப்பீங்களா? அடுத்தது காணும் பொங்கல். காணும்னா என்ன? அந்த காலத்தில் வந்து கம்யூனிட்டி பில்டிங் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி பில்டிங் என்ன கம்யூனிட்டி பில்டிங் பண்ணியிருக்காங்க? செம்ம கிளாஸ் மாசு. இப்போல்லாம் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போகிறோம், ஃபேஸ்புக்கில் குரூப்பில் போகிறோம். ஃபேஸ்புக் தான் நல்லா லைக் ஷேரு எல்லாம் போடுறோம், கமெண்ட் அடிக்கிறோம், லைக். இதெல்லாம் வந்து காணும் பொங்கல், காண்ற பொங்கல். 4 பேரை காண்ற பொங்கல்னு கொண்டாந்தாங்க. நீங்களாம் உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸில் போட்டுக்கிட்டு பார்த்துட்ருக்கீங்க, டிவி ரேடியோ எல்லாத்தையும் வந்து ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்க. நாங்களாம் நேரடியாக பேசுவோம், உணர்வு ரீதியாக பேசுவோம், எமோஷ்னலாக பேசுவோம், உணர்ச்சி ரீதியாக பேசுவோம், உணர்வு ரீதியாக பேசுவோம். உணர்றது, உணர்ச்சிகள், உணர்வு 3 வேறு வேறு. எமோஷன் வேறு, ஃபீலிங் வேறு. இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா காணும் பொங்கலில் இருக்கும். இந்த முட்டா பயிலுங்க காணும் பொங்கல் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கேவலமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த காணும் பொங்கலை என்ன பண்ணாங்கன்னா, இப்போ திருவள்ளுவர் தினம் ஆக்கிட்டாங்க, உழவர் திருநாள் ஆக்கிட்டாங்க. இந்த முட்டா பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே தான் திருப்பியும் சொல்கிறோம். அந்த டிஸ்டர்ப் வந்துச்சு, ஒருத்தங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. கோவம் வரும், எல்லாருக்குமே கோவம் வரும். லேடிஸாக இருந்தான்னா, ஜென்ஸாக இருந்தான்னா. அவளை மட்டும்தான் கோவப்படணும், நியாயம் இருக்கா என்ன? எல்லாருக்கும் சம உரிமை தானே. யோசிக்கிறோம், யோசிங்க. உழவர் திருநாள் வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கே முடிஞ்சிடுச்சு. மாட்டுப்பொங்கலை திருவள்ளுவர் தினமாக மாற்றிட்டீங்க. உழவர் திருநாள்னு சொல்லிவிட்டு காணும் பொங்கலை மாற்றிட்டீங்க. அது எப்படி? என்ன ஒரு தமிழர் பண்டிகையை நீ தெலுங்குக்காரன், உனக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கும்? என்னையா சம்மந்தம் இருக்கு? உடனே இதை சொன்ன உடனே அதெல்லாம் அவர் பெரியவர்ல, நீ எப்படி டா போடலாம், டீ போடலாம். மரியாதை எங்கே கிடைக்கும்? நல்ல மனுஷனாக நடந்துக்கிட்டால் கிடைக்கும். அடுத்து என்னோடய பொண்ணுக்கெல்லாம் இது வந்து மாட்டுப்பொங்கல்னே தெரியாது. என்னோடய பொண்ணுக்கெல்லாம் அதுக்குள்ளேயே அது உழவர் திருநாள் ஆயிடுச்சு, திருவள்ளுவர் தினம் ஆயிடுச்சு. ஒரு தலைமுறையை அழிக்கிறடா டே. தெலுங்குக்காரம் வாயில் கட்ட வார்த்தையாக வருது.
ஏன் உயிரோட இவனுங்களாம் இருக்கானுங்கன்னு தோணுது. இந்த ஆட்சிக்கு நீங்கள்லாம் திருப்பி திருப்பி ஓட்டு போட்டு 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 இவனுங்க இன்னும் தூண்டி விடுறீங்க. நீங்கள் தூண்டி விட இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. நீ இந்துவோ முஸ்லீமையோ போய் அழிச்சிடுவியா? தொட்டுருவியா? ஒரு இந்துவோட பண்டிகை எல்லாம் நீ என்ன வேணால் பண்ணலாம். ரம்ஜானை மாற்றிடுவியா? கிறிஸ்மஸை மாற்றிடுவியா? இல்லை குட் ஃப்ரைடேவே தான் மாற்றிடுவியா? மாற்றிட முடியுமா? செஞ்சு தான் பாரு. ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தமிழில் இருந்தவங்களும் இழிச்ச வயனுங்க. உங்கள் அப்பா வீட்டு வீடா இது? நீயே தெலுங்குக்கார அந்த ஊர்லேருந்து ஓடி வந்து தஞ்சாவூரில் இருந்து தஞ்சாவூர்லேருந்து திருப்பி திருட்டுரயில் பிடிச்சி ஓடி வந்தேன்னு பல செய்தி இருக்குது. நான் செய்திகள் தொகுப்பில் என்ன எடுத்து பேசுகிறேன். நான் நேராக பார்த்தது இல்லை. யாரை கேட்டாலும் திருட்டுரயில் பிடிச்சி வந்தவன்றாங்க. அப்போ திருட்டுரயில் பிடிச்சி தஞ்சாவூர் வரலாம் ரீச் ஆனேன். தஞ்சாவூர்லேருந்து திருப்பி சென்னைக்கு வந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தயவுசெய்து மக்கள், நீங்கள் உண்மையாலுமே தமிழர்களாக இருந்தீங்கன்னா இந்த காசு வாங்கிட்டு யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி காசு வாங்கிட்டு போகிறவங்க ஒரு சில பேர் தான், ரெட் லைட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழர்களாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கழக ஆட்சிக்கு போடுவீங்க, ஓட்டு போடுவீங்க இனிமேல். இல்லாட்டி மனுஷனாக இருந்தால் ஓட்டு போட மாட்டீங்க. கவுரணும். தான் செஞ்ச தப்பு என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்தணும். திருந்துறதுக்கே நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஐன்னு பல்ல அடிச்சுக்கிட்டு 2000 குத்தோன்னு போட்டுறீங்களே, 4000 குத்தா போட்டுறீங்களே, ஹீன்னு 5000 ரூபா கொடுக்கணுன்னு வாதிட்டான். கஜா புயலுக்கு 5000 ரூபா, 1000 ரூபா கொடுத்து உங்கள் வாய் அடைகிறான். நீன்னு பல்ல அடிச்சுட்டு போயிடுறீங்க. அறிவுந்தால் இந்த பண்ணுவீங்களா? எதாக இருந்தாலும் சரி. ஆட்சியிலேயே இல்லை, ஒரு டைம் கூட தோற்று வென்றதே கிடையாது. 2 ஆட்சி தான், திமுக அதிமுக. ஆட்சியிலே இல்லாத பிஜேபியே கழுவி ஊற்றுறீங்க. அடுத்தது ஆட்சியிலே இல்லை, அடுத்தது வந்து நாம் தமிழர்னு ஒன்று வந்திருக்காரு. அது என்னன்னே எனக்கு புரியல, கான்செப்டே புரியல. ஒரு குழப்பமான கான்செப்ட். அது உண்மையாலுமே அது கட்சி தானா இல்லை என்ன நடக்குதுன்னே புரியல. அது வேறு டிசைனே அது இப்படி தான் போல. இன்னொரு டிசைன் மெய்யம். என்னையா டிசைன் உங்களுக்குலாம்? தமிழ்நாடு எப்போ தான் உருப்படும் ஒன்றுமே புரியல. இவ்வளோதானா? கழுவி ஊற்றுனல்ல. அதானி வந்துருச்சு, அம்பானி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு கழுவி ஊற்றுனல்ல. யார்? கழக ஆட்சியில் இருக்க நீங்கள் தான், சொல்லமணி தான் கழுவி ஊற்றுனீங்கல்ல. இப்போ போய் இன்வெஸ்டர் மீட்னு எல்லாத்தையும் உள்ளே கொண்டாந்துட்டுருக்கா. நாங்களாம் என்ன கேணோம் அவங்களா? புரியல எனக்கு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கொஞ்சமாச்சும் அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தமிழர்களாக இருந்தால் முதல்ல எங்களோட பண்டிகையை ஒழுங்காக கொண்டாட விடு. இந்த பண்டிகை இந்த மாட்டெல்லாம் மாற்று. தமிழ்நாடு ஹிந்து நாடு. என்னோட சாமி சிலையை நான் வச்சிக்கிறதுக்கு உத்தரவு போடு. எத்தனையோ மாறுது. காஷ்மீரோட 370 ஆர்டிக்கலே தூக்கிட்டாங்க. ஏன் சாமி படம் இருக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் ரூல் இருக்கக்கூடாதுன்னு தூக்கு. தேவையில்லாத மண்ணங்கட்டியெல்லாம் தூக்குங்க. பெரும்பான்மை ஹிந்து தான். ஆனால் உள்ள எந்த ஆட்சி இடத்துலையும் ஹிந்து வைக்கக்கூடாதுன்ற யார் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, சாமி இல்லைன்னு சொல்லுவாங்க? சாமி கண்ணு குத்திரன்னு பயப்படுறவங்க யார்? பயப்படாதவங்க யார்? உண்மையாலுமே நாத்திகர் யார் தெரியுமா? அடுத்தவனோட பொண்டாட்டி அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் தான் நாத்திகர். வேறு எதுவுமே கிடையாது. 100% அடுத்தவனோட ஒய்ஃபையோ பெண்களையோ அதோட குழந்தைங்களையோ அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நாத்திகர். அந்த வேஷத்தில் அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா சாமி கண்ணை குத்தாது, எத்திக்கெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லையே, மாரலிட்டி கடைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே, கடவுள் தான் இல்லை அது வந்து குத்தாது அப்படின்றவாங்க. நாத்திகர்கள்னால் என்னன்னா அடுத்தவனோட சொத்தை ஆட்டை போடுறது, அடுத்தவனோட மனைவிகளை வந்து அடைகிறது தான் நாத்திகர். பெண்கள்னால் அடுத்தவர் கணவரை அடைகிறது பெண்கள்.
என் உடம்பு என் இஷ்டம்பாங்க. அடுத்தது பெரியார் இஷ்டம் ஒரு வெள்ளைக்கொடி போட்டுக்கிட்டு எல்லா ஆண்களோடும் போவாங்க. கல்யாணம் ஆனால் பாவம் அவன் கணவனோட அவன் ஒய்ஃபோட இருப்பான். அவனை கெடுத்து குட்டிச்சவராக்கி நாசம் பண்ணி இந்த பெண்கள் கூட கொஞ்ச நாள் அவன்கிட்ட இருக்க காசெல்லாம் பறிச்சுக்கிட்டு. நாத்திகர்கள்னால் இதான், துர்நாற்றம் அடிக்கும் நாத்திகர்கள். தனியாக ஒரு பதிவு போடுறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் லைஃப்பில் நீங்கள் நாத்திகர்னு சொல்லவே மாட்டீங்க. நாத்திகன் எவனாச்சும் நல்லவன்னு சொல்ல முடியுமா? 100 பேரில் 10 பேர் இருப்பான். அந்த 10 பேரை வச்சு நல்லவன் நினைக்காதீங்க. அந்த 10 பேர் ஒரிஜினலாக இருக்கானா இல்லையான்னு உள்ளே நோண்டி பார்த்தா தான் தெரியும். வெளிலேருந்து பார்த்தா சத்தியமாக தெரியாது. உள்ளே நோண்டி உள்ளே போனீங்கன்னா அவன்கிட்ட இருக்க எல்லா துர்நாற்றமும் வெளில வரும். நாத்திகர்னு சொல்கிறதுல 100 பேரில் ஒருத்தர் 2 பேர் நல்லவனாக இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு அது வேலை செய்யாமல் இருக்கணும், அதனால இருக்கலாம். அவனுக்கு வேலை செய்யாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணாமல் இருக்கலாம், அந்த உணர்வு இல்லாமல் இருக்கலாம், இல்லை பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியாமல் இருக்கலாம். சாமி மேலே கோவத்தை உடல்நிலை சரியில்லாமல் அந்த மர்ம உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும். அவனால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும். ஒன்று இந்த மாதிரி இருக்கும், சாமியே இல்லாமல் கோவத்தில், இல்லை அவன் மற்ற பெண்களை அடைகிறது, மற்ற ஆண்களை அடைகிறதுக்கான வேலைக்காக சாமி கண்ணை குத்திடும், பயம்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சாமியும் இல்லை பூதமும் இல்லைன்னு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. தாலி அறுப்பு போராட்டம். நீ உன்னோட பொண்டாட்டியோட தாலி அறுக்க முடிஞ்சிச்சா சொல்ல அப்படின்னு நான் கேட்பேன். சொல்லம்மா, நீ உன் பொண்டாட்டி தாலி அறுக்க முடிஞ்சிச்சா? இல்லை, காசி ராமேஸ்வரம் எல்லா நாடும் ஸ்ரீ தானே இருக்கா. ஏயா படுத்துறீங்க? மற்றவங்க எல்லாத்தையும் தாலி எடுக்கிறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க. மாட்டுக்கறி சாப்பிட்றோன்னு இறங்க, நாங்கள் பன்னிக்கறி சாப்பிட்றோன்னு இறங்கட்டுமா? ரம்ஜான் அன்னைக்கு பன்னிக்கறி இலையில போட்டு பன்னிக்கறி சாப்பிட்றோன்னு இறங்கட்டுமா? ஒத்துப்பீங்களா? ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் எகென்ஸ்டாக போனால் எங்களால் போகவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு குரூப்பு கிளம்பி வந்து பன்னிக்கறியை போட்டு வெட்டி எல்லாருக்கும் கொடுத்தா என் உரிமை, என் சாதம், என் உரிமை, என் சாப்பாடுன்னு சொல்லிட்டு நாங்கள் பன்னிக்கறி சாப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? அத்தனை முஸ்லீமும் அவனுக்கு எதிராகிடுவோம். தப்பு பண்ணாதீங்க, தயவுசெய்து என் தப்பும் பண்ணாதீங்க. இனியாச்சும் திருந்துற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மோசமான இந்த இந்த தைத்திங்கள் வரும்போதுலாம் ரொம்ப சோர்வாக இருக்கும். இவனுங்க பண்ணுற வேலைனால அசிங்கமாக திட்டணும் போல தோணும். மீடியா வச்சு, யூடியூப் வச்சு பீப் சவுண்ட்லாம் போட முடியாது, எடிட்டே பண்ணல, அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணுறேன். என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப யோசிக்கிறோம், செய்கிறோம். திருந்துனா மக்களுக்கு நல்லது, திருந்தலைன்னா உங்களுக்கு தான் கெட்டது. கொஞ்ச நாள் நான் இங்கே இருக்கேன், அதுக்கப்புறம் எந்த ஊர் வேணால், அப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிடுவேன். இது எவ்வளோ நீங்கள் நினச்சாலும் தெரியாது, யாருக்கும் தெரியாது நான் எங்கே இருக்கேன்னு. நான் பாதிக்கப்படுறது யார்? நீங்கள் தான், தமிழக மக்கள். ஒரு அரசியல் அதிகாரிகள் கூட நல்லவங்க கிடையாது. இஞ்சி போனால் 100 பேருக்கு 10 பேர் நல்லவங்களாக இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் 90% மோசமானவங்க. அரசியல்வாதிங்க அதை விட மோசம். ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நான் கெட்ட வேண்டாம், நான் கேடு கெட்ட வேண்டான்னு. அந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த லட்சணத்தில் நீங்கள் தமிழகத்தில் வந்து எல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ பண்ண முடியும், அவ்வளோதான். தயவுசெய்து இந்த ஓட்டு ஆட்சியை, கழக ஆட்சியை கொண்டாடாமல் தயவுசெய்து பாருங்கள். சுயேட்சையாக போட்டாலும் போடுங்க, தெரியாது நல்லா பண்ணுவான். ஒருத்தன் சுயேட்சையாக நிற்கிறான்னா அவனுக்கு பேக்ரவுண்டு எதுவுமே இருக்காது, எதுவுமே பண்ண மாட்டான். ஏதோ நல்லா செய்யணும்னு நினச்சிட்டு தான் வந்து நிற்பான். எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போகணுன்னு நிற்க மாட்டான். வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் நிறைய பேர் வாபஸ் வாங்கிட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் கடைசி நேரத்தில் டெபாசிட்டை இழப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன சுயேட்சைகளை கூட நீங்கள் ஜெயிக்க வைங்க. 38 மாவட்டம் நிறைய சுயேட்சைகள் ஜெயிச்சா ஒன்றா சேர்ந்து ஏதாச்சும் ஒன்று செய்ய பாடுபடுவாங்க.
இல்லை ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கள். தயவுசெய்து கழக ஆட்சிக்கு போடாதீங்க. போட்டதெல்லாம் போதும். ஒன்று அது தெலுங்காராட்சி அப்படி இருக்கலாம். மதம் தமிழ்நாடு இருந்தால் கூட தெலுங்காராட்சி மதம் இல்லைன்னு சொல்லி திரிகிற கோஷ்டி. அடுத்தது நாம் தமிழர் சீமான்னு போனால் அது கிறிஸ்டியன்லேருந்து வந்த ரீஜன். அதையும் நம்ம முழுக்க நம்ப முடியாது. தமிழ்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கிறிஸ்டியன்லேருந்து வந்தது. அதனால் அதையும் முழுசாக நம்ப முடியாது. அதாவது மெய்யம் அதுவும் எப்படின்னா திராவிட ஆட்சியோட ஒரு பக்கத்துன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பக்கம் வேறு ஏதோ ஒரு பக்கம்னு சொல்லலாம். திராவிட கழகத்தோட வேற ஒரு பக்கம்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கும் சாமி இருக்காது, பூதம் இருக்காது. அதுவும் நாத்திகம் பேசும். அப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துல யார் ஒய்ஃப்கிட்ட வேணால் போகலாம், யார் ஹஸ்பண்டை வேணால் போகலான்னா அந்த குடும்பமே அப்படி தான் போயிட்டுருக்கும். நல்லா பாருங்கள், கவனிச்சு பாருங்கள். நாத்திகம் ஏத்திசம் பேசுகிறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கவங்க மோசமான இலை பிறவிங்களாக தான் இருப்பாங்க. தயவுசெய்து தமிழகம் பண்டிகை, போகி பண்டிகை, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் இதை முறையாக கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். திருவள்ளுவர் தினத்தை இன்னொரு நாள் போகி பண்டிகைக்கு முந்தின நாள் வைங்க. இல்லாட்டி காணும் பொங்கலுக்கு அடுத்த நாள் திருவள்ளுவர் தினம்னு வைங்க. தயவுசெய்து மாற்றுங்க. இந்த விதையை நான் இன்றைக்கி போட்டுட்டேன். அதை செயல்படுத்துறது உங்கள் இஷ்டம், நீங்கள் தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர்.